ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விஜயின் ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி பைரஸில் ரிலீஸ் ஆனதுனால ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே பாதிப்பு. காரணம், தயாரிப்பாளர் ஏறத்தாழ அந்த படத்துக்கு 400 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி முதலீடு பண்ணியிருக்காரு. ஓடிடி ஏற்கனவே வித்திருந்தாரு, அவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி வெளியானங்காட்டி நீ அவங்கள பேக் அடிச்சிருவாங்க. தியேட்டர்களை பொறுத்தளவில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. தமிழ் சினிமாவில் 2026 வர்ற படங்களில் ஒரு பெரிய வசூல் இந்த படம் கொடுக்குன்னு நாங்கள் எல்லாம் நினைச்சோம். அப்படிப்பட்ட இந்த படத்தை இந்த மாதிரி பைரசி லீக் ஆயிருக்குங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இதை பொறுத்தவரை நாங்கள் திருப்பி சொல்ற ஒன்று தான், மத்திய அரசும் மாநில அரசும் இதை கவனத்தில் கொண்டு இது யார் எப்படி இந்த பைரசி எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த தயாரிப்பாளருக்கு உரிய நஷ்டீடு பெற்று தரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எங்களை பொறுத்தவரை இது பெரிய பாதிப்பு தான். இந்த ஆண்டில் பெரிய ஒரு வசூல் தர படமா இருக்குன்னு நினைச்சோம். அந்த படம் இந்த மாதிரி லீக் ஆனதுனால திரையரங்க உரிமையாளர் பொறுத்தவரை மிகப்பெரிய பாதிப்பு தான். ஏற்கனவே விஜய்க்கு பல்வேறு தரப்பு அதாவது எதிர்ப்பு அரசியல் போனாங்க. இப்போ இந்த ஜனநாயக ரிலீஸ் அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இல்லை? அதாவது ஜனநாயக ரிலீஸ் ஆகிறதுக்கு அரசியல் ரீதியாக நம்ம கருத்து சொல்ல முடியாது. இது ஜென்ரலாக காலங்காலமாக எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் வந்த காலத்துலேருந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. எப்பயா ஒரு பக்கம் எடிட்டிங் டேபிள் இருந்தோ இல்லை ப்ரொஜெக்ஷன் நடக்கிற இடத்துல இருந்தோ, ஏன்னா இந்த படத்துலேயே சொல்கிறாங்க ஒன்னா எடிட்டிங் டேபிள் இருந்து லீக் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா விஐபி ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதுல இருந்து லீக் ஆயிருக்கணும், எப்படிங்கிறது தெரியலன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்ணதுக்கு அப்புறம் தான் காங்கிரீட்டா நம்ம சொல்ல முடியும். பட் இதுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.